ஒரு முறை என்னுடைய மாணவர்களினுடைய புத்தகத்தை திருத்தி கொண்டிருந்தேன், கரெக்ட் பண்ணி கொண்டிருந்தேன். ஒரு மாணவனுடைய நோட்டை பார்த்தீங்கன்னா அங்கங்கே பெண்ணு வச்சு கிறுக்கி வைத்திருந்தான். என்னென்னலாமோ நம்ம சின்ன பிள்ளைங்க கையில் பெண்ணை கொடுத்தா என்ன ஆகும், அப்படி கிறுக்கி வைத்திருந்தான். நான் பார்த்து கேட்டேன், ஏன்பா என் நோட்டில் இப்படி இங்கிலீஷ் புக்கில் இப்படியெல்லாம் எழுதியிருக்கிறாயன்ட்டு. ஒரு சின்ன ஸ்டூடெண்ட், அரபி ஸ்டூடெண்ட் சொன்னா, உஸ்தாத் ஆனா மாஃபி எக்டோப் அஹூ மாலான எக்டோப்ன்ட்டு அரபியிலே சொன்னான். டீச்சர், நான் எழுதவில்லை. யார் எழுதுனா? என்னுடைய அஹூ, இங்கே யாரோ அரபி தெரிஞ்சவங்க இருக்காங்க, என் தம்பி எழுதிவிட்டான் என்று சொன்னார். அப்போ நான் அதோட விட்டுருக்கணும். நான் பார்த்து கேட்டேன், மன் முஹீம் அஹூ முஹீம் அல்ல கராசா முஹீம் என்று கேட்டேன். அவனை பார்த்து, அப்படின்னா என்ன, யாருப்பா உனக்கு முக்கியம், யார் இம்பார்ட்டன்ட், என் புக்கு முக்கியமா, உன் தம்பி உனக்கு முக்கியமானு கேட்டேன். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? உஸ்தாத் தம்மால் என்ன தம்மால் அஹூ வாஹத் கைஃப் கராசமால் அந்த முஹீம். என் உடம்புல ஓடக்கூடிய ரத்தமும் என் தம்பி உடம்புல ஓடக்கூடிய ரத்தமும் ஒரே ரத்தம். இந்த ரத்த சம்பந்தப்பட்ட உறவு முக்கியமா, ஓ இங்கிலீஷ் நோட்டு முக்கியமானு கேட்டான். ஹல்லேலூயா. ஒரு பெரிய சம்மட்டி எடுத்து மண்டையில போட்டா எப்படி இருக்கும், டமார்னு ஒரு அடி போட்டா எப்படி இருக்கும், அப்படி இருந்துச்சு. ஒரு சிறுவன், ஒரு மிடில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கேட்கிறா, என் ரத்தமும் என் தம்பி உடம்புல ஓடக்கூடிய ரத்தமும் ஒரே ரத்தம். எனக்கு அன்பான தேவச்சனமே, ஒரு சிறுவன் தன்னுடைய சகோதரனுடைய உடலிலே ஓடுகிற அந்த இரத்த சம்பந்தப்பட்ட உறவை குறித்து அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பான் என்றால், கல்வாரி சிலுவையிலே உனக்காய் எனக்காய் தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தின தேவகுமாரனாய் இயேசு கிறிஸ்து, அவர் நம்மை குறித்து வைராக்கியம் உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு யார் உண்டு எனக்காய் அற்புதம் செய்வதற்கு, என்னை தேற்றுவதற்கு, என்னை ஆற்றுவதற்கு, என்னுடைய குடும்பத்தை நடத்துவதற்கு, என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்கு யார் உண்டு என்று கலங்கி போன நிலைமையிலே வந்திருக்கிறாயா? இந்த மாலை வேளையிலே கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை என்னுடைய சொந்த இரத்தத்தினாலே நான் சம்பாதித்தேன் என்று அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா.